உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தது மாய கண்ணாடி, உடனே சரி செய்யுங்கள். ஸ்மார்ட் போன் விற்பனையில் இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை உண்டு என்பதை அறிந்து உலகின் அத்தனை முன்னணி நிறுவனங்களும் இந்தியாவில் செல்போன் தயாரிப்பு மற்றும் விற்பனையை நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பொதுவாக புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல், பிறந்தநாள் என எதுவாக இருக்கட்டும், புதிய செல்போன் வாங்குவது நம் அனைவருக்கும் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. மக்களின் மனநிலையை குறிவைத்து பல்வேறு இணைய வர்த்தக நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகளை அறிவித்து விற்பனையில் பல நூறு கோடி ரூபாய் லாபம் பார்த்து வருகின்றனர். இப்படி செல்போன் மோகம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. புது புது போன்கள் வந்தாலும் அவற்றில் உள்ள தொழில்நுட்பம் குறித்து அறிந்து வைக்காமல் வாங்கி விடுகிறோம். மேலும் செல்போன் தான் நமது ரகசிய நண்பன் என்று இருக்கிறோம். அதில் நமது அந்தரங்க முதல் அனைத்தும் அதில் வைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிறோம் என நினைத்து கொண்டு நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் அதில் துளி கூட உண்மையில்லை என்றே சொல்லலாம். நமக்குதான் செல்போனில் இருக்கும் தொழில்நுட்பங்கள் தெரிவதில்லை. ஆனால் ஒரு சில ஹேக்கர்கள் செல்போனில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கன நேரத்தில் எடுத்து வருகின்றனர். அப்படி செல்போனில் முக்கிய அங்கம்தான் வாட்ஸ்அப். இதில் நண்பர்களுக்கும் காதலன், காதலி, மனைவி, கணவன், தாய், தந்தை என அனைவருமே இந்த வாட்ஸ்அப்பில் தான் உரையாடல் முதல் மெசேஜ், வீடியோ கால் என அனைத்தும் நிகழ்கிறது. நல்ல மெசேஜ் பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் ஒன்றுமில்லை. ஆனால் அந்தரங்க விஷயம் சார்ந்த மெசேஜ்கள் மற்றும் உரையாடல்கள் பேசிவிட்டு அதனை டெலிட் செய்து விடுவோம். ஆனால் வாட்ஸ்அப்பில் ரகசியமாக பேசுவதை கண்டுபிடிக்கும் முறை குறித்தும் யாருக்கும் தெரியாமல் வைத்துக் கொள்வது குறித்தும் விளக்குகிறார் நம்ம ஃபேமஸ் ஓல்டு மேன். நாம் முக்கியமான நபருக்கு மெசேஜ் செய்யும் தகவலை யாருக்கும் தெரிவிக்காமல் டெலிட் செய்வோம். இப்போது அவர் சொல்லும் வழிமுறையை பின்பற்றினால் யாராலும் இந்த மெசேஜை பார்க்க முடியாது என்கிறார் இவர். முதலில் வாட்ஸ்அப்பில் இதனை எப்படி செட் செய்வது என்பது குறித்து அவர் சொல்லும் விளக்கத்தை பார்க்கலாம். அது மட்டுமின்றி உங்களுக்கு வேண்டியவர்கள் யாரேனும் யாருக்காவது மெசேஜ் செய்வதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த வழிமுறையை செட்டிங் செய்தால் போதும் தெரிந்துவிடும் என்கிறார் இவர். இவர் சொன்ன விஷயங்களின் வீடியோ இதோ உங்களுக்காக. இந்த அளவுக்கு மோசமான கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நிலைமை இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்குது. இப்ப மழை கொஞ்சம் தீர்ந்துருச்சு. இதை பாத்தீங்கன்னா இது வந்து மின்சாரம் செல்லக்கூடிய ஒரு பகுதி. இங்க எல்லாம் மழை தண்ணி கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அதிகமாக தண்ணி போயிட்டு இது கன்னியாகுமரி, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரக்கூடிய விரைவு புகை வண்டி. இந்த வண்டி வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஏசியில் செகண்ட் கோச்சில் இருக்கோம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நல்லா மழை பெஞ்சு விழுப்புரம் பகுதியில் வரும்போது பாத்ரூமும் அதாவது மின்சாரம் செல்லக்கூடிய பகுதிகள் அனைத்தும் மழை நீர் வந்து அடிச்சுட்டே இருந்து இந்த மட்டுமில்லை பயணிகள் அங்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை நீராக இருக்கின்றது. இது வந்து இன்னைக்கு தெற்கு ரயில்வேல இருக்கக்கூடிய அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய கன்னியாகுமரி விரைவு வண்டிக்கு இந்த நிலைமை என்றால் இந்த நாட்டினுடைய இந்த சர்க்கார் இந்த புகை வண்டியையும் சின்னப்பின்னமாக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஆகிக்கொண்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ரயில்வேயின் நிலைமை இன்று எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இதே போன்று பாத்ரூமிலும் இதே போன்று ஒழுகிக் கொண்டிருக்கின்றது. இந்திய ரயில்வேயின் நிலைமை இன்று இவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கின்றது.